இந்த எலெக்ஷன் பீரியடில் இந்த ஒரு 4 வருஷமாக அவங்க ரூலிங் பார்ட்டியில் எங்கே பார்த்தாலும் போராட்டம். செவாலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராட்டம், பஸ் கண்டக்டருக்கு பஸ்ஸு போக்குவரத்து ஒரு பக்கம் போராட்டம், மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம். இப்படி எங்கே பார்த்தாலும் போராட்டத்தோட மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஓட்டுக்கு 200 கொடுக்கறத ஒரு 2000 ரூபா கொடுக்க சொல்லுங்கள், அப்போ கூட அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால் 200ல் ஒரு 2 ஜீரோ மட்டும் கழிச்சுடுங்க, ஜெயிக்கலாம். 2 சீட்டு ஜெயிக்கலாம், அவரும் அவங்க பையனும் ஜெயிக்கலாம். அவ்வளோதான் முடியும். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு 4 லட்சம் 5 லட்சம். ஐயோ, மீதியெல்லாம் எங்கே போகிறது? 8 லட்சம் கோடி இருக்குது. 8 லட்சம் கோடியில் இந்த 1.5 கோடினா எவ்வளோ சதவீதம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 0.0000018 அந்த மாதிரி தான் சார் வருது. அப்போ 0.00000. அப்போ எவ்வளோ அலட்சியம். எது முக்கியத்துவம்? ஒரு அரசாங்கம் எதுக்கு முக்கியத்துவம் தருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதனால் யாருக்கு பாதிப்பு? பள்ளி குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தவறி போகுது. அதாவது கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சினிமாவில் சூப்பர் ஸ்டார் வந்து டைலாக் பேசுகிறாங்கல்ல, நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் மாதிரி இது வந்து ஃப்ளவர் இல்லை, நாங்கள் ஃபயர்னு ஏதோ வசனம் பேசிட்டு இருக்காரு. வசனம் பேசுகிற நேரமாக இது. இந்த ஜனவரி மந்த்து வந்தோடனே நானே லாரியில் எல்லாரும் குப்பையை ஏற்றிட்டு கொண்டு போய் அந்த ஊரில் கொட்டுவேன்னு சொன்னார். கேரளாவில் போய் கொட்டுவேன்னார். அந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த கவர்மெண்ட்டும் சரி பதறி போய் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி குப்பையை க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு, இப்போ ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதும் பாஜக தான். அவங்களுக்கு யார் மேல் அச்சன்னு பார்த்தாலும் பாஜக தான். 600 ஆண்டு காலம் வந்து இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க, 200 ஆண்டு காலம் கிறிஸ்துவர்கள் ஆண்டாங்க. இது வந்து நம்மளுடைய ஹிஸ்டரியில் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் 80% மேல இந்து மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதனால வாழ்த்து தெரிவித்தாலும் சரி வாழ்த்து தெரிவிக்கலனாலும் சரி, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, இந்த இந்துயிசம் எப்பொழுதும் இருப்பது போல் இருந்து கொண்டே இருக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் கலைமாமணி மற்றும் டாக்டர் பட்டம் வென்றவர். ஆனால் அது மட்டும் சொன்னால் பத்தாது. 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மன்மத ரசா. அது மட்டும் இல்லாமல் மெட்டி ஒலி, சித்தி போன்ற நாடகத்திற்கு பாட்டு இசையமைத்தவர் மற்றும் மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடியவர். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவின் வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நம்ம மியூசிக் டைரக்டர் தீனா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பாட்டெல்லாம் இன்னுமே காதில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் போட்ட அந்த தொலைக்காட்சி தொடருக்கு அப்புறம் இப்போ போடுற தொடர்கள்லாம் ஒன்றும் பாட்டு ஹிட் ஆகிற மாதிரி தெரில சார் இப்போ வரைக்குமே. பட்டு உண்மையாலுமே 90s கிட்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டராக இருந்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். சார், இப்போ நீங்கள் பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. ஆமாம். இப்போ உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டுருக்கு. அதாவது 2026 எலெக்ஷனை நோக்கி அதுக்காக வேண்டிய ஏற்பாடுகள், அதுக்காக வேண்டிய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருப்போம் நாங்கள். சார், நீங்கள் 2026 எலெக்ஷனுடைய செயல்பாடை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷனில் திமுக வந்து 200 சீட்டு மேலே ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். ஒரு பாஜக உறுப்பினராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 200 சீட்டுக்கு மேலே 200 யூபி அவங்களுக்கு வேணால் அது புரியும். அது நான் என்ன சொல்கிறேன்னா, 200 ரூபா கொடுக்குற ஒரு ஆளுக்கு ஓட்டுக்கு 200 ரூபா கொடுக்கறத ஒரு 2000 ரூபா கொடுக்க சொல்லுங்கள், அப்போ கூட அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ கூட அவங்க ஆட்களே இந்த வாட்டி போட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் மேலே அந்த அரசாங்கத்து மேலே அப்படி ஒரு அவநம்பிக்கை வந்திருக்கு. குறிப்பாக மக்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். 200 பேரை வந்து 200 பேர் சீட்டை ஜெயிப்பான்னு கிண்டலாடி பேசுகிறது வந்து, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நான் கேட்குறேன். சரி தம்பி, நான் உங்ககிட்ட எத்தனை போராட்டம் நடந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த எலெக்ஷன் பீரியடில் இந்த ஒரு 4 வருஷமாக அவங்க ரூலிங் பார்ட்டியில் எங்கே பார்த்தாலும் போராட்டம். செவாலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராட்டம், பஸ் கண்டக்டருக்கு பஸ்ஸு போக்குவரத்து ஒரு பக்கம் போராட்டம், மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம். இப்படி எங்கே பார்த்தாலும் போராட்டத்தோட மக்கள் அதிருப்தியாக இருக்காங்க. அது மட்டுமா,
மக்களை பார்த்து நீ ஓசி பஸ்ஸில் போகிறேன்னு கேவலமாக பேசுறது. ஒரு இடத்துல இவங்க வந்து மழை நிவாரணத்துக்கு போயிருக்காங்க. யார் இவங்க போயிருக்காங்க, போட்டால் அங்கே சேர்த்து எடுத்து அடிச்சிருக்காங்க. அதுவே பெரிய அவமானம் இல்லை? அவங்க எப்படி திரும்ப அந்த தொகுதியில் போய் நின்று எப்படி ஓட்டு வாங்கி, நீ 2000 இல்லை, ஒரு ஆளுக்கு 20,000 கொடுத்தா கூட ஜெயிக்கிறது கஷ்டம், கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம். இது அந்த ஒரு பயம், அந்த பயத்தில் அவங்க பேசுகிறது என்னென்னா, நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் பேசுவாங்க. இது கம்மியாக பேசுகிறாரு. இன்னும் அந்த 25 அடுத்த வருஷத்துலாம் நீங்கள் பாருங்கள், இன்னும் தாசியாக பேசப்படும். ஆனாலும் மக்கள் தெளிவாயிட்டாங்க. மக்கள் இந்த வாட்டி பக்காவாக வந்துட்டாங்க. மக்கள் வந்து நான் யாருக்கு ஓட்டு போடணும், நான் எதுக்காக உனக்கு ஓட்டு போடணும், நான் உனக்கு ஓட்டு போட்டேன், 5 வருஷம் நீ என்ன பண்ணி கிழிச்ச அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கல்ல. நான் ஒரு கட்சிக்காரன் விட்டுடுங்க, நான் பிஜேபிக்காரன், இன்னொருத்தங்க ஏடிஎம்கேக்காரங்க விட்டுடுங்க. ஆனால் மக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து, எல்லா கட்சிக்காரோட மக்களுடைய பிரதிநிதிகள் தானே உங்களை வந்து போட்டு அந்த நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுவுமே பண்ணலை. அதான் இன்னைக்கு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு போக்கணும்னா இன்னும் 1 வருடம் இருக்குது. இந்த 1 வருடத்துக்கு அவங்க சரியாக பண்ணாங்கன்னா யோசிக்கலாமே தவிர அது கூட கஷ்டங்க. அதனால் 200ல் ஒரு 2 0 மட்டும் கழிச்சிடுங்க, ஜெயிக்கலாம். 2 சீட்டு ஜெயிக்கலாம். அவரும் அவங்க பையனும் ஜெயிக்கலாம். அவ்வளோதான் முடியும் சார். அடுத்ததாக என்ன பார்த்தோம்னா, நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி 4000 ஸ்கூலுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட் பண்ணப்படும். அதாவது பிஎஸ்என்எல் வந்து கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து 1.5 கோடி ரூபா வந்து பாக்கி வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ நான் சொல்கிற கேளுங்க. இப்போ கடன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கோடி. ஐயோ, மீதியெல்லாம் எங்கே போகிறது? 8 லட்சம் கோடி இருக்குது. அதாவது இருக்கிற மாநிலத்திலேயே அதிகமாக கடன் உள்ள மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். சரி, வாங்கட்டும், கடன் வாங்கட்டும். ஏன்னா எதுக்காக வாங்குறாங்க? அரசாங்கத்துக்கும் கொடுக்கறதுக்கும், சம்பளம் கொடுக்கறதுக்கும், அதுக்கும் அதனுடைய செலவு இதரத்துக்கும் வாங்குறாங்க, வச்சுக்கோங்க, இருக்கட்டும். ஆனால் அவ்வளோ கோடி நீங்கள் கடன் வாங்கிட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய் ஒரு கம்ப்யூட்டருக்காக ஒரு பள்ளி வளாகத்துக்கு தர வேண்டியதை ஏன் நிறுத்தி வச்சுருக்கீங்க? எதுக்காக நிறுத்தி வச்சுருங்க? சரி, 8 லட்சம் கோடியில் இந்த 1.5 கோடினா எவ்வளோ சதவீதம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். 0.0000018 அந்த மாதிரி தான் சார் வருது. அப்போ 0.00000. அப்போ எவ்வளோ அலட்சியம்! ஒரு சின்ன ஒரு தொகையை இந்த பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை ஏன் நிறுத்துறீங்க? எதுக்காக நிறுத்துறீங்க? எங்கள் அலட்சியம். இந்த அலட்சியத்தால் யாருக்கு பாதிப்பு? பள்ளி பசங்களுக்கு தான் பாதிப்பு. அதை புரிஞ்சுக்கணும்ல. அது இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் நடத்துகிறீங்க, வெளியில் போகிறீங்க, மக்களோட பழகுறீங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய சுகம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது அரசாங்க பள்ளிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே கழிப்பறை, அதனுடைய பாத்ரூம்ஸ் வந்து அவ்வளோ அசுத்தமாக வச்சுருக்காங்க. பசங்களே ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அந்த அளவுக்கு. அப்புறம் உங்கள் கிளாஸ் ரூம் போய் பாருங்கள், அந்த பிளாக் போர்டு இல்லை. இன்றைக்கி வெளியிலலாம் மற்ற ஸ்கூல்லாம் வந்து ஸ்மார்ட் போர்டெல்லாம் வந்துருச்சு. இன்னும் இவங்க அடுத்த டெக்னாலஜி போகவே இல்லை. அதே மாதிரி அந்த வகுப்பறை சரியாக சுத்தமாக வச்சு இல்லை, ஒரு சுண்ணாம்பு அடிக்கலை. இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி அரசாங்க பள்ளி இருக்குது, இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனால் 90% வந்து 100% வாங்குறாங்கன்னா 90% எதுக்காக போகுது? அதாவது அவங்க சம்பளத்துக்கும் போகுது, அவங்களுடைய பென்ஷனுக்கு போகுது, வாதியார்களோட பென்ஷனுக்கு போகுது. தவிர மற்ற 10% மட்டும்தான் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. எது? இந்த பள்ளி மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் கவனமாக அவங்க பண்ணணும்ல. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எது முக்கியத்துவம், ஒரு அரசாங்கம் எதுக்கு முக்கியத்துவம் தருது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதனால் யாருக்கு பாதிப்பு? பள்ளி குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தவறி போகுது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நேஷ்னல் கேம் நடந்துச்சு. அதாவது எதுக்குன்னா, இந்த லாங் ஜம்ப், இந்த ஹை ஜம்ப்லாம் இருக்குது, சில விஷயம் அந்த கேம்ஸ் இருக்குது. அது வந்து நேஷ்னல் கேமுக்கு போகணுன்னா அதுக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை தொடர்பு நிலை சரியில்லாதனாலவோ இந்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் படிப்புத்துறை அமைச்சருக்கும் ஒரு சரியான ஒரு தொடர்பு இல்லாதனால அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ அதனால் யாருக்கு நட்டம் பாருங்கள்? பசங்க தான்.
இவங்களுடைய ஒரு அஜாக்கிரதையினால பசங்க பாதிக்கப்பட்டாங்க. இல்லைனா இன்றைக்கி நம்ம வந்து நேஷனல் லெவலில் போயிட்டு நம்ம பசங்க போயிட்டு ஒரு பெரிய சாம்பியனாக உள்ளே வந்திருப்பாங்கள்ல. இன்னைக்கு இப்போ 2-3 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு ஏன் மிஸ் பண்ணாங்க? இது 2 பேர் வந்தது நான் பெருமைப்படுறேன். இன்னொருத்தர் ஏன் நம்ம மிஸ் பண்ணோம்? அதுக்கு யார் காரணம்? இந்த துறைகள் தான் காரணம். அமைச்சர்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இந்த குழந்தைகள் மேலே அக்கறையோடு இருந்தால் ஒழிய அடுத்த முன்னேற்றம் வருவது கஷ்டம். நம்ம அமைச்சர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அதாவது கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, சினிமாவில் சூப்பர் ஸ்டார் வந்து டைலாக் பேசுகிறாங்களே, நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் மாதிரி வந்து இது வந்து ஃப்ளவர் இல்லை, நாங்கள் ஃபயர்னு ஏதோ வசனம் பேசிகிட்ருக்காரு. வசனம் பேசுகிற நேரமாக இது? வசனம் பேசுகிற நேரமாக பசங்களுக்கு வேறு ஹை டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ஸும் அவங்களுக்கு வேண்டிய படிப்பு வகைகள், ஏன்னா அந்த பதவி வந்து மக்கள் உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பதவிக்காக எத்தனையோ பேர் காத்துட்ருக்காங்க, எத்தனையோ கட்சிக்காரன் காத்துட்ருக்காங்க. அந்த பதவி கிடைக்கும் போத ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பதவியை வந்து நீங்கள் வந்து அது சரியாக பண்ணாத போது அது எப்படி வந்து நீங்கள் வசனம் பேசிகிட்டு இருந்தால் பசங்களுக்கு புரியவா போகுது? நானும் சினிமாக்காரன் தான், அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்திருக்காரு, அதனால் வந்து ரெட்ஜெயின்ட்டோடு இருந்திருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். நானும் சினிமாக்காரன் தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வசனத்தை சினிமாக்காரங்கிட்ட பேசலாம், அது குழந்தைங்கிட்ட பேசினா சரியாகுமா? நான் வந்து நாங்கள் ஃப்ளவர் இல்லை நாங்கள் ஃபயர்ன்றதெல்லாம் பேசுகிறது அது வந்து ஒரு மந்திரிக்கு வந்து ஒரு அழகாக நான் நினைக்கல. ஏன்னா அவரை வந்து ஒரு கல்வி தந்தையாகவே எல்லா பசங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பேசி ரொம்ப அழகாக பேசணும், ரொம்ப அழகாக நடத்தணும், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும் என்பதை தவற விட்டுட்டார் என்பதை நான் சொல்கிறேன். சார், அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயம் சொன்ன உடனே தமிழ்நாட்டிலேயே பூதாகரமாகி பெரிய பிரச்சனையாக அளவுக்கு ஆயிடுச்சு சார். அதாவது கேரளாவிலிருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஏன் கொட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு சார் உடனே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜனவரி முதல் வாரத்தில் இந்த கழிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு லாரியில் கொண்டு போய் கேரளாவில் போடுவேன், முதல் லாரியில் நானே போவேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு சார். அது எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இப்போ அது கேள்வியும் கேட்டீங்க, அதுக்கு பதிலும் நீங்களே சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னென்னா, இப்போது தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. எதுவாக இருந்தாலும் அது யார் தட்டி கேட்கணும்? அதுக்கு ஒரு கதாநாயகன் தேவைப்படுது. அதுக்கு கரெக்டான கதாநாயகன் யாருன்னா அண்ணாமலை தான். ஏன்னா இந்த விஷயத்தை நிறைய பேர் ஒரு 5 வருஷமாக இது நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து குப்பை வருது, தமிழ்நாடுன்னா குப்பை தொட்டியா, இங்கே எல்லோரும் டஸ்ட்பின்னாக யூஸ் பண்ணுறாங்க, கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று எங்கள் தலைவர் சொன்னார், இந்த ஜனவரி மந்த்து வந்தோடனே நானே லாரியில் எல்லோரும் குப்பையை ஏற்றிட்டு கொண்டு போய் அந்த ஊரில் கொட்டுவேன்னு சொன்னார். கேரளாவில் போய் கொட்டுவேன்னார். பதறி போய் எல்லாருமே வந்து அந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த கவர்மெண்ட்டும் சரி பதறி போய் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி குப்பையை க்ளீன் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான்னு ஒரு டைலாக் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இந்த டைலாக் நான் வேறு மாதிரி, நானும் சினிமாக்காரன் தானே, நான் வேறு சொல்கிறேன். அண்ணாமலை சொல்கிறாரு, ஸ்டாலின் சார் செய்கிறாரு. பார்த்தீங்களா, நானும் அமைச்சர் மாதிரி டைலாக் பேசுகிறேன். ஆமாம், எல்லாத்துக்கும் தலைவர் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து 4 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இந்த கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட்டில் இருந்து குப்பை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொட்டுறாங்க. இது எங்கே வந்து எப்படி வருது? நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த 2 பார்டருக்கும் நடுவில் செக் போஸ்ட் இருக்குது. அப்போ செக் போஸ்ட் என்ன பண்ணிட்டுருக்காங்க? இந்த 2 கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ இதை அலோவ் பண்ணியிருக்காங்க, இவங்க அதை ஏற்றுருக்காங்க. ஸோ இதை தான் தட்டி கேட்கறது ஒரு ஆள் நமக்கு தேவைப்பட்டது. அது எங்கள் தலைவர் வந்தார், அது தட்டி கேட்டுனா இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. இது தொடரணும். இது வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து மக்களாக நம்ம இன்னும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் தலைவர் ஒரு ட்வீட் ஒன்று கொடுத்தாரு. அழுகின முட்டையை ஸ்கூலில் போட்டாங்கன்னு சொன்னார். அடுத்த செகண்டே எல்லாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்களா இல்லையா? நீங்கள் நல்லா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க ஜெயிலில் கொண்டு போய் போடுற கதையை நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். அது ஒவ்வொரு நாளும் அது ஒரு முக்கிய நியூஸாக ஒரு இடத்துல ஒரு பகுதியில் இருக்கும். நீங்கள் பேப்பரை திறந்தா ஒரு 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 பேஜில் அது இருக்கும். அதை யாராவது வந்து நிவர்த்தி பண்ணாங்களா? அது காதில் கேட்பாங்க, சும்மா வந்து ஒரு அறிக்கை விட்டுடுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஃபாரின் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்ட, அவர் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே ஜெயிலில் அடைச்சிருக்காங்க சொல்லி அடுத்த செகண்டில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்காக அவர் வந்து பெரிய அளவெல்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இதுக்கு வந்து ஒரு ஒரு மேஜை கூட்டம் மாதிரி கூட்டி அப்படிலாம் கான்ஃபரன்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஒரே ஃபோன். ஏன்னா மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தன்னுடைய மனசில் உதிச்சாதான் அது நடக்கும்.
அது வந்து அது வரைக்கும் இல்லைன்னா நடக்கிறது கஷ்டம். ஸோ சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு, இப்போ ஆண்டு கொண்டு இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதும் பாஜக தான். அவங்களுக்கு யார் மேல் அச்சன்னு பார்த்தாலும் பாஜக தான். சார் அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ கிறிஸ்மஸ் விழா வந்துட்டாலே திமுகவினர் வந்து ரொம்ப குஷியாகிடுறாங்க சார். பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கேயும் போய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நான் வந்து கிறிஸ்டின் என்பதில் பெருமைப்படுகிறேன்ற மாதிரி பேசுகிறாரு. இன்று பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களும் கேக் கட் பண்ணி ஒரு கிறிஸ்துவ ஃபாதருக்கும் ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பண்ணும்போது ஏன் ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும் அவங்க வந்து எந்த ஒரு பண்டிகையிலுமே கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே? தம்பி, நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க, இது நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னை பேட்டி எடுக்கிற நிறைய பேர் கேட்பாங்க, என் நண்பர்கள் எல்லாருமே கேட்பாங்க. இது வந்து சகஜமாயிடுச்சு. எனக்கு வேண்டான்றான். தேவையில்லை. இவங்க கொடுத்து தான் இந்துயிசம் இனிமே வாழப்போகுதா? கிடையவே கிடையாது. சரி, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பண்பாடும் இந்த கலாச்சாரமும் இந்த தமிழர்கள் இந்த ஹிந்து மக்களுடைய பாரம்பரியம் இந்த இந்தியாவில் இருந்திருக்கு. ஓகேவா? இது யாரும் மறுக்க போகிறதில்ல. இன்னொரு காரணம் சொல்கிறேன். 600 ஆண்டு காலம் வந்து இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க, 200 ஆண்டு காலம் கிறிஸ்துவர்கள் ஆண்டாங்க. இது வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கும் 80% மேலே இந்து மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இது என்ன காட்டுது உங்களுக்கு? அதனால் வாழ்த்து தெரிவித்தாலும் சரி, வாழ்த்து தெரிவிக்கலனாலும் சரி, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. இந்த இந்துயிசம் எப்பொழுதும் இருப்பது போல் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் சமம், எல்லோரும் எங்களுக்கு தேவைன்னு தான் நீங்கள் பேட்டி நிறைய கொடுக்குறீங்க. முதல்வர் ஐயா கொடுத்துட்ருக்காரு. ஆனால் பாரபட்சம் பார்க்குறாரு. ஏன் இவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாருன்றதை மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த நியூஸ் சேனல் வச்சு பல விஷயங்களை டைவர்ட் பண்ணலாம், மறைக்கலாம். என்னவாக இருந்தாலும் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது. அது வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அந்த கையில் வச்சுட்டு வருகிற 26 எலெக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட் வந்து மக்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. சார் அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ இந்த பாஜகவில் இருக்கீங்க. 2019 வந்து பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டி அடைஞ்சது, தனி பெருங்கட்சியாகவே வந்துச்சு சார். ஆனால் 2024 வந்து பாஜகவினர் வந்து தனி பெருங்கட்சியாக வராமல் கூட்டணி ஆட்சி வச்சு நடத்தக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ பாஜக சரிஞ்சுக்கிட்டே வருதா? நான் புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாகவே சொல்கிறேன். அதாவது ஒரு மாணவன் எப்பயுமே வந்து சென்டம் 100க்கு 100 எடுக்கிற ஒரு மாணவன் வந்து ஒரு பரீட்சையில் 95 மார்க் எடுத்துனான்னு வச்சுங்களேன், அவன் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டு ஐயோ கம்மியாக எடுத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதே இன்னொரு மாணவன் எப்பயுமே ஃபெயில் ஆகிறவன், எப்பயுமே வந்து டக்கு அடிக்கிறவன் வந்து 40 மார்க் எடுத்துறாங்க வச்சுங்களேன், என்ன துள்ளல் இருக்கும், என்ன ஆட்டம் இருக்கும். அதுதான் இப்போ நடந்துருக்கு. இந்த காங்கிரஸுடைய எண்ணம் அப்படி தான். எப்பயுமே தோக்குறவங்க ஏதோ ஒரு இதில் ஒரு காரில் ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு தலையும் புரியல, காலம் புரியல. நீங்கள் பாஜக சரிவடையது சொல்கிறீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இப்போது மகாராஷ்டிராவுடைய தேர்தல் நீங்கள் பார்த்தீங்களே, இப்போ பாஜக 230 சீட்டுக்கு மேலே இருக்காங்க. ஒரு 10% கூட எதிர்க்கட்சி வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ். ஒரு 10% எவ்வளோ இருக்கும் சீட்டு? 29 சீட்டு. அந்த சீட்டு கூட வாங்க முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க. அப்போது பாஜக சரிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதே போல் யூபி 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற முதலீடு திட்டங்கள் எல்லாமே அங்கே தான் போயிட்டுருக்கு. வேறு எந்த மாநிலத்துக்கு வரல, அங்கே போயிட்டுருக்கு. இன்றைக்கி எல்லா முதலீட்டாளர்களும் அங்கே மறைமுகமாக போயிட்டுருக்காங்க. இதுக்காக பெரிய கான்ஃபரன்ஸோ மீட்டிங்கோ எதுவும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் வரவே முடியல. அதுக்கு பாஜக சரிவுன்றீங்களா நீங்கள்? அதெல்லாம் விடுங்க தம்பி. ஒரிசாவுக்கு போய்டும். அங்கே நவீன் பட்நாயக் எவ்வளோ வருஷமாக இருந்திருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயங்கள் நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி அங்கே யார் இருக்காங்க? பிஜேபி முதல்வர் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அது சரிவுன்றீங்களா நீங்கள்? இதில் எங்கேயுமே தோல்வி கிடையாது, எங்கேயுமே வீழ்ச்சி கிடையாது. மற்றவங்க வந்து ஏளனமாக வேணால் பேசுகிறாங்க, நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டேன்றாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், பிஜேபி பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு தவிர கீழ் நோக்கி இல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் தோற்றுறோம் 4 பேர் சந்தோஷப்பட்டாங்கன்னா சரி, அப்படியாவது சந்தோஷப்பட்டோமே, நாங்கள் பெருந்தன்மையாக விட்டுட்ருக்கோம். சார் கடைசியாக இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது மோடி அவர்கள் வந்து எந்த வெளிநாட்டுக்கு போனாலுமே அவருக்கு வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக போகும்போது குவைத்து கூட கொடுத்துருக்காங்க மோடி அவர்களுக்கு. இதெல்லாம் அவங்களா கொடுக்குறாங்களா இல்லை ஏதாவது பண்ணி கொடுக்குறாங்களான்ற கேள்வி எழுதே சார். இந்த யுனெஸ்கோ விருது கொடுக்குறன்னு ஒரு கூட்டம் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் கிடையாதுங்க. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. கடந்த 10 வருஷமாக
உலகத்திலேயே சிறந்த லீடர் யாருன்னு பார்த்தா மோடி தான் 10 வருடமாக அந்த ஸ்டாண்ட் பையாக நின்றுருக்கார். அப்போ என்ன, நாங்கள் என்ன செட்டிங் கொடுத்ததெல்லாம் வாங்கியிருக்கோமா? இப்போது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. உக்ரைன் வார், இந்த போர் வந்து எல்லாரும் பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்குது. அதாவது 3வது உலகப் போர் அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, மோடி என்ன பண்ணுறாரு, ரஷ்யன் பிரசிடென்ட்டு கூடயும் பேசுகிறார், அங்கே உக்ரைன் பிரசிடென்ட் கூடயும் பேசுகிறாரு. அங்கே உக்ரைன் பிரசிடென்ட் நீங்கள் வந்தால் எங்களுடைய சமரசமாயிடும் அப்படின்னு அவரை ப்ளீஸ் பண்ணுறாரு. இப்படி ஒரு தலைவர் எங்கே கிடைப்பாங்க? 2 அதிபர்களுக்கும் வேண்டிய ஒரு முக்கியமான நபர், ஒரு தலைவர் யாருன்னா இன்றைக்கி மோடி ஆகிட்டார். இது என்ன செட்டிங்கா? செட்டிங் பண்ண முடியுமா? இது இப்போ இந்த யூரோப்லேருந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கு வாங்க. ஈரான், இஸ்ரேல், சவுதி அரேபியா, இந்த 3 நாடுகளுக்குள்ள நல்ல உறவு வச்சிருக்கிற வேற ஏதாவது ஒரு தலைவர் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இல்லவே இல்லை. அது நம்ம மோடி மட்டும்தான். இது என்ன செட்டப்பா இது? சரிப்பா, அதை விடுங்க. நம்ம யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ அவர் வந்து ஒரு நேர்காணலில் ஒரு பேட்டியாளர் வந்து கேட்குறாரு, நீங்கள் மோடியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ட்ரம்ப் அவர்களே நேர்காணல் சொன்னாரா சார்? ஆமாம். ஒரு நாடு வந்து ஒரு அச்சுறுத்தல் பண்ணுது, அப்போ வந்து நான் எதனா உதவி பண்ணணுமான்னு ட்ரம்ப் கேட்டிருக்கார். அப்போ சொன்னார், நோ, ஐ வில் மேனேஜ் இட், ஐ கேன் டூ இட். அவ்வளோ ஆக்ரோஷமாகவும் தன்னுடைய தேசத்து மேலே அவரோட பற்றோடு சொன்னதை பார்த்து அவரே வியப்படைந்தார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அப்போது இது என்ன செட்டப்பா? ஓகே சார், உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத நேரத்தை ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். கடைசியாக இளைய பாரத நேயர்களுக்கும் இந்த பொதுமக்களுக்கும் உங்கள் வாயிலாக சொல்ல விரும்புவது என்ன? வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவோட மாநில தலைவராக இருக்கேன். என்னோடய பிரிவு சார்பாக இந்த பிரிவில் வந்து நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களை எனக்கு அறிமுகம் கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை. பட் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்ம இந்தியர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க மோடிக்கு முன் மோடிக்கு பின் என்ற ஒரு வாழ்க்கையை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஒரு காலத்துலலாம் வந்து அவங்க ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கேட்க நாதியற்று இருப்பாங்க. பாஸ்போர்ட்டு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா வரவே முடியாது. இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பாடி வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகும். இந்த மாதிரி ஒரு நாதியற்று இந்த மாதிரி அவல நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கி மோடி வந்த பிறகு இந்த இந்தியா கவர்மெண்ட்டே மாறிடுச்சு. அது நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஒரே ஒரு மெயில் அனுப்பிச்சார்னா அது இம்மிடியேட்டாக அடுத்த செகண்டு அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த இந்தியா கவர்மெண்ட், அதுவும் இந்த இந்தியா எம்பசி இன்றைக்கி இயங்கி கொண்டிருக்கிறது என்று நான் இந்த பிரிவு சார்பமாக நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த பிரிவில் நான் இருக்கேன். அதனால் வந்து நான் நிறைய விஷயங்களை பண்ணேன். அது எங்களுக்கு அந்த ரிசல்ட் உடனே எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போகாது, இது நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். மோடி எப்பேற்பட்ட தலைவர் என்பதை நாம் மனதுக்குள் மட்டும் வைத்திருந்தால் பத்தாது, நாம் வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி ஒரு மாபெரும் தலைவர் நாம் கிடைத்ததற்கு பெருமை அடைய வேண்டும். அதுபோல் இந்த காணொளியில் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இளைய பாரதம் ஐபி நிறுவனத்திற்கும் என்னை பேட்டி எடுத்த அன்பு தம்பி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை சந்திப்பேன் என்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.